எனக்கு இது 201 யூஎஸ்டிடி எனது வாலெட்டிற்கு மாற்றப்பட்டுள்ளது. உங்களுக்கு தருகிறேன். இந்த 201 யூஎஸ்டிடி எனக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த 200 யூஎஸ்டிடி ஃப்ளாஷ் யூஎஸ்டிடி என்பதை மனதில் கொள்ளுங்கள். இந்த 200 ஃப்ளாஷ் யூஎஸ்டிடி எனது வாலெட்டிற்கு மாற்றப்பட்டுள்ளது. இது மிகவும் நல்ல வலைத்தளம் நண்பா. இது உண்மையில் மிக வேகமாக செயல்படுகிறது. வரப்பதை விடிருந்தால் நான் அவர்களுக்கு கோரிக்கை செய்ய முடியும். குழுவத்திற்கு போகலாம். பாருங்கள், இணையதளத்தின் பெயர் flasher.in flasher.in. இந்த வலைத்தளத்தை தேடிக்கான் கொண்டிருக்கிறேன். இதை செய்து விடுகிறேன். எனவே ஃப்ளாஷ் ரெக்வெஸ்ட் தங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொருவருக்கும் விரைவானது. குறைந்த 10 நிமிடங்களில் உங்கள் ஃப்ளாஷ் யூஎஸ்டிடியை நாங்கள் மாற்றியமைக்க உத்தரவாதம் அளிக்கிறோம். சரி, மற்ற அம்சங்களை உங்களுக்கு சொல்கிறேன். எங்களுடைய கூட்டாளிகள், அவர்களின் கூட்டாளிகளை காணுங்கள். மெட்டாமாஸ்க், பைனான்ஸ், காயின்பேஸ் இவையெல்லாம் அவர்களின் கூட்டாளிகள். என்னுடைய பணப்பை முகவரி தவறாக இருந்தால் என்னாகும்? ஆமாம், அவர்களை 30 நிமிடங்களில் உங்களை அறிவிப்பார்கள் மற்றும் நீங்கள் வாங்கிய யூஎஸ்டிடிஏ மின்னஞ்சல் மூலம் திருப்பி அளிக்கப்படும். மின்னஞ்சல் மூலம் நான் உங்களுக்கு அடுத்து எப்படி என்பது குறித்து கூறுவேன். எப்போது மின்னஞ்சல் அனுப்ப வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எங்கள் குறிக்கோளை படியுங்கள், அனைத்து அம்சங்களையும் படியுங்கள். பணப்பை வாலெட் பரிமாற்றம் குறைந்தபட்சம் 60 ஃப்ளாஷ் யூஎஸ்டிடி, காலாவதியாகும் X 100 40 100 60. இதை நான் உங்களுக்கு தெரிவித்தேன். அதுவும் நீங்கள் உங்கள் ஃப்ளாஷ் எங்களுக்கு மீண்டும் மதிப்பீடு செய்து விற்கலாம். நீங்கள் அதை எங்களுக்கு மீண்டும் விற்கலாம். நான் உங்களுக்கு செயல்முறையை விளக்குகிறேன். நான் அதனை முயற்சித்து காண்பிக்கிறேன். அது விற்கப்படுகிறது. அது யூஎஸ்டிடிக்குள் நிஜமாக உள்ளது. அது P2PL இல்லை மற்றும் பரிமாற்றக்கூடியது இல்லை. இதுதான் அது செய்தது. மல்லஃபோ உங்களுக்கு ஒரு ஹோம் பொத்தான் இருப்பதாக சொல்வேன். நீங்கள் அம்சங்களை அழுத்தினால் கீழே உள்ள அம்சங்கள் வருகின்றன. நான் முழு தரைக்கோளத்தை குறித்து தேவையில்லாமல் விளக்குவேன். பிறகு மறுவிற்பனைக்கு செல்வோம். மறுவிற்பனை விருப்பத்தில் என்ன நடக்கிறது? ஃப்ளாஷ் யூஎஸ்டியை எப்படி மறுவிற்பனை செய்வது? குறைந்தபட்ச சமநிலை தேவை. சரியா? உங்கள் வாலெட்டில் 20 ஃப்ளாஷ் யூஎஸ்டிடி இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் குறைந்தபட்சம் 20 வாங்க வேண்டும். நீங்கள் 18 அல்லது 19 விற்கிறீர்கள் என்றால் அது வேலை செய்யாது, இருக்காது. ஃப்ளாஷ் யூஎஸ்டிடிஐ 20க்கும் மேல் இருக்க வேண்டும். சரி. அதுக்கு பிறகு அது குறைந்தபட்சம் 20 நாட்கள் பழையதாக இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் இன்றைக்கு அதை வாங்கினீர்கள் என்றால் நீங்கள் 20 நாட்கள் வைத்திருக்க வேண்டும். அதுக்கு பிறகும் அது விற்கவில்லை என்றால் நீங்கள் அதை மீண்டும் அவர்களிடம் விற்கலாம். அவர்கள் மீண்டும் உங்கள் விவரங்களை எடுப்பார்கள். சரி, மின்னஞ்சல் சரிபார்ப்பு. நீங்கள் பரிவர்த்தனையின் போது அவர்கள் கொடுத்த மின்னஞ்சல் ஐடி உங்களிடம் வேண்டும். அவர்கள் சரிபார்க்கும் போது நீங்கள் தந்த மின்னஞ்சல் ஐடி உங்கள் சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். சரி, இப்பொழுது முழு படிக்கட்டங்களையும் உங்களுக்கு விளக்குகிறேன். எல்லாம் மறுபடியும் என்ன விற்பனை செய்ய நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால், உங்களுக்கு என்னுடைய யூஎஸ்டிடி எடுத்துக்கொண்டதாக கருதவும், நீங்கள் அவர்களின் யூஎஸ்டிடி எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் மற்றவர்களிடமிருந்து ஒரு ஃப்ளாஷ் ஏற்க மாட்டார்கள். நீங்கள் அவர்களின் ஃப்ளாஷ் யூஎஸ்டிடி வாங்கினீர்கள். எவ்வளவு? இப்போது நீங்கள் அதை 5 முதல் 7 நாட்கள், 20 நாட்கள், 25 நாட்கள், 1 மாதம் வைத்திருந்தீர்கள். அது உங்களுக்கு எந்த பயனும் இல்லாவிட்டால் அதே விலையில் அவர்களிடம் மீண்டும் அதை புதுப்பிக்கலாம். செயல்முறை என்னவென்றால், நீங்கள் வாங்கியவற்றின் திரைப்படத்தை எடுக்க வேண்டும். அவர்கள் மாற்றியது மற்றும் வாங்கும் போது கொடுத்த மின்னஞ்சல் ஐடியின் திரைப்படத்தை எடுக்க வேண்டும். நான் விளக்குவேன். அந்த மின்னஞ்சல் ஐடி அதே போல் அவர்களுக்கு கொடுக்கலாம். அதே மின்னஞ்சல் ஐடியிலிருந்து அவர்களுக்கு மின்னஞ்சல் செய்ய வேண்டும். எல்லா ஸ்க்ரீன்ஷாட்களையும் மற்றும் உங்கள் வாலெட்டில் உள்ள தொகையாக எவ்வளவு இருக்கும் என்பதையும் அனுப்ப வேண்டும். பின்னர் அவர்கள் உங்களுக்கு உண்மையான யூஎஸ்டிடியை அனுப்புவார்கள். அதன் பிறகு நீங்கள் அவர்களுக்கு ஃப்ளாஷ் பரிமாற்றம் செய்யலாம். நான் இந்த செயல்முறையை செய்துள்ளேன். அடுத்த வீடியோவில் முழு செயல்முறையையும் விளக்குகிறேன். செயல்பாட்டில் என்ன நிகழ்கிறது என்பது நீங்கள் அவர்கள் AABG பெறுகிறீர்களா அல்லது இல்லை. உங்களுடைய கமிஷன் உயர்வை 6 USD ஆக மாற்றவும். 20 USD இடமாற்றத்தில் உங்களுக்கு 3 USD கிடைக்கும். அதாவது எவராவது 100 USD $20 வாங்கினால் உங்களுக்கு 3 USD கிடைக்கும். முழுவதையும் படியுங்கள், உங்களுக்கு எல்லாம் புரியும். நீங்களோட அவர்களின் முகவராகவும் ஆக முடியும். அதன் செயல்முறை என்ன? அவங்கள் பயிர் ஒரு அனைத்து விஷயங்களையும் படிப்படியாக நிபந்தனைகளுடன் எழுதி வைத்துள்ளனர். வீடியோவை நீண்டும் விடாமல் இருக்கலாம். நான் சென்று அதை வாங்கி காண்பிக்கிறேன். நாம் பை நவ் கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு வரையில் உங்களுக்கு உள்ள செல்லுங்கள். பாருங்கள், இப்பொழுது வாங்க கிளிக் செய்யவும். அதன் பிறகு உங்கள் USDT தேர்வு செய்யவும். 3 பிரிவுகள் உள்ளன. ட்ரான் TRC20, IT கீ, ஏதாவது ட்ரான் அல்லது 20 மற்றும் BEP20. சரி, இது R1C 20 போன்றது. மொத்தம் 3 எதிரியம். இவைகள் 3ம் இருக்கின்றன. எதை தேவைப்படும் என்பதை பாருங்கள். நான் ட்ரான் DR1C 20 என்பதை கிளிக் செய்வேன். பாருங்கள், ஒரு USDT என்பது 5 ஃப்ளாஷ் USDTக்கு சமம். மனுஷா, இங்கே இன்னொரு மாற்று அப்போது இருந்தது. சரி, இந்த அம்சங்களும் இங்கே இருக்கின்றன. வாலெட் ரசீது மாற்றத்தை காணலாம். எத்தனை நாட்களுக்கு காலாவதியாகும், பிழைக்க முடியுமா? எதுவானாலும் விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் நீங்களே படிங்க. இங்கு இன்னொரு மாற்று இருந்தது. இந்த இன்டயத்தினை பற்றி சொன்னதில்லை, ஏனெனில் இது VPNல் இயங்கியது. இப்பொழுது அதை தேவையில்லை, அதனால் இந்தியாவில் தேவைப்படும் என குறிப்பிட்டேன்.
எனக்கு வெளிநாடுகள் பற்றி தெரியவில்லை, ஏனில் எனக்கு பின்பற்றும் வெளிநாட்டு ரசிகர்கள் உள்ளனர். நான் இதை ஆங்கிலத்திற்கும் மொழிபெயர்க்கப் போகிறேன். ஆகவே இந்தியாவில் VPN தேவைப்பட்டது. அதற்காகவே இதை பற்றி இந்தியாவில் வீடியோ செய்யவில்லை. ஆனால் கடந்த 2, 4, 5 மாதங்களாக VPN தேவையில்லை. மேலும் கடந்த மாதமாக நான் தொடர்ந்து ஃப்ளாஷ் டேட்டிங்கிற்காக இதை பயன்படுத்தி வருகிறேன். ஆகவே இதுதான் எல்லா அம்சங்களும். எவ்வளவு பங்கு கிடைக்கின்றது என்பதை காட்டும் ஒரு பொத்தானும் இருந்தது. அது இல்லை. ஒரு நிமிஷம், நான் முயற்சி செய்கிறேன். நான் எழுதுகிறேன். எனக்கு 1000 முதல் 2000 லட்சம், 10 லட்சம், 50 லட்சம் USDT அனுப்ப விருப்பமா? நான் வாங்க விரும்புகிறேன். இது இங்கே தற்போது 17 லட்சம் பங்கு கிடைக்கின்றன. அதாவது தற்போது அவர்களிடம் 17 லட்சம் USDT TRC20 உள்ளது. அதுக்கு மேலே நீங்கள் வாங்க முடியாது. இது ரொம்ப நல்லது. இதை பார்க்கலாம். அதனால் நீங்கள் எப்போதும் வாங்கும்போது ஒரு பிழை தோன்றும். நாங்கள் 200 வாங்க வேண்டும். எனவே நான் 200 USDT செய்கிறேன். நான் இப்போதே வாங்க திட்டிக்கிறேன். பாருங்கள், 200 USDT 200 ஃப்ளஷ் USDTக்காக 40 USDT எங்கள் வாலெட் முகவரிக்கு மாற்றவும். இது மிகவும் எளிது. எனக்கு 200 ஃப்ளாஷ் USDT தேவை. அதற்காக 10 USDT மாற்ற வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். பண்புகளை பார்ப்போம். பணக்குறைப்பிடத்திற்கு பணக்குறைப்பிடம் மாற்றம். USDT ஃப்ளாஷ் நேரடியாக பணக்குறைப்பிடத்திற்கு பணக்குறைப்பிடம் மாற்றப்படலாம். சரி, காலாவதியாகும் நாள் எது? 145 முதல் 160 நாட்கள் வரை. ஒரு விஷயம் மனதில் கொள்ளுங்கள், காலாவதியும் எப்போதும் மாறுகின்றது. சரி, மீள விற்பனை ஃப்ளாஷ் USDT 30 நாட்கள். ஆம், நீங்கள் அதை 20 முதல் 30 நாட்களுக்குள் மீண்டும் விற்பனை செய்யலாம். விளையாட்டு சூதாட்ட தளத்திற்கு தகுந்ததாக பயன்படுத்தப்படலாம். ஒன்றுமில்லை, P2Pயில் பயன்படுத்தப்படவில்லை. நினைவில் கொள்ளுங்கள். மற்றும் திரும்ப பெறுதல் திறன். திரும்ப பெறுதல் செய்ய முடியாது இனி. அதாவது நீங்கள் பியர் டு பியர் செய்யலாம். அதுவே ஒரு பையிலிருந்து மற்றொரு பைக்கு. இப்படி பல திரும்ப பெறுதல் பைகள் இருக்கிறது இல்லையா? நீங்கள் விற்கும் காயினில் தளம் மாறியனா அது நடக்காது. சரியா? ஃபினான்ஸ் நிறைவு செய்யும் போது உங்கள் கையுடன் நீங்களே கிஃப்ட் கார்டுகளை வாங்கலாம். மற்றும் போதும். சரி, வாருங்கள் வாங்குவோம். பை நவுட் என்பதை கிளிக் செய்யவும். அதே இடைமுகம் மொபைலில் தோன்றும். நான் அதை மொபைலுக்கான டெலிகிராம் சூழலில் பதிவிட்டேன். டெலிகிராம் சூழலை சென்று மொபைலில் எப்படி வாங்குவது என்பதை பார்க்கவும். இணைப்பு விளக்கத்தில் கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் எப்படி ஒரு லேப்டாப்பில் வாங்குவது என்பதை காட்டுகிறேன். சரி, அவர்கள் முழு வாலெட் முகவரியையும் வழங்கியுள்ளனர். பரிமாற்ற ஐடி வழங்கப்பட்டு விட்டது மற்றும் கீழே போவேயாம். மேலும் என்ன விவரங்கள் உள்ளன? அனைத்து விவரங்களையும் சரிபார்க்கவும். உங்களை வழங்கப்பட்ட பிரசா முகவரி இவ்வளவு USDT மாற்றப்படும். அதை பிழையாக மாற்றாதீர்கள். பின்னர் பிரச்சனைகள் உண்டாகாதபடி எதையும் செய்யாதீர்கள். உங்கள் மின்னஞ்சல் அடையாளம் தேவைப்படும். நான் குறிப்பிட்ட மின்னஞ்சல் அடையாளம். இது நீங்கள் உங்கள் உண்மையான மெய்யான மின்னஞ்சல் ஐடியை கிடைக்க வேண்டிய இடம். அதனால் எதிர்காலத்தில் ஏதேனும் பிரச்சனை அல்லது சிக்கல் இருப்பின் அதை நாங்கள் கையாள முடியும். ஆகவே நமக்கு என்ன தேவை? எனக்கு ஏதேனுமே பிரச்சனை ஏற்பட்டால், உதாரணமாக என் பைரலைட் முகவரி தவறானதாக இருந்தால், அவர்கள் உங்களை மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்டு உங்கள் USDTவை திரும்ப அளிக்கலாம். ஒரு காலத்தில் டெலிகிராம் போர்ட்டுகளிலிருந்து எடுத்ததைப் போல பைரலைட் உள்ளேக்க தவறுகள் இருந்தால் அல்லது பலமுறை பைனான்ஸில் KYC முடியாதிருந்தால் ஏதேனும் பிழை ஏற்படுகிறது. பின்னர் உங்கள் USDT இழக்கிறது. இங்கே அது நடக்கிறதில்லை. அவற்றே உங்களுக்கு ஏதாவது பிழை ஏற்பட்டால் உடனடியாக உங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் வரும். வாங்கும் நேரத்திலும் கூட மின்னஞ்சல் அனுப்பப்படும். பின்னர் உடனடியாக, அண்ணா, இது உங்கள் USDT எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் வாலெட்டில் ஏதோ பிரச்சனை உள்ளது அப்படின்று ஒரு மின்னஞ்சல் வரும். நீங்கள் வாலெட்டை மாற்ற வேண்டுமானால் அவர்கள் உங்களுக்கு மின்னஞ்சல் செய்வார்கள். இது மிகவும் நல்லது. எனவே அதை வாலெட் முகவரிக்கு பதிவு செய்கிறேன். இப்போது நான் போனுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். எனில் நான் தொலைபேசியை பக்கம் காட்டுகிறேன். உண்மையில் தொலைபேசியில் செயல்படுத்துவது எளிது. அதனால் மாதிரி நான் ஃபோனில் பண்ணேன். நான் அந்த வாலெட்டை திறந்தேன். வெளிப்புற வாலெட்டில் தொடர்ந்து அதை ஒட்டினேன். நான் 40 செய்ய வேண்டும். 4 வயது ஒன்று செய்ய மாட்டேன். நான் 41 USDT உறுதி செய்து அனுப்பிட்டேன். சரி, முடிஞ்சது. இப்போது அடுத்த கட்டமாக நான் அனுப்பியது சில நேரம் நிலுவையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். மேலும் டெலிகிராம் அமைப்பு கொஞ்சம் மெதுவாக இருக்கும். டெலிகிராம் நீங்கள் கூட எங்களுடன் இதை செய்யலாம். ஆனால் நானும் இதில் பெறுவேன். அவர்களின் கூட்டாளிகளை பற்றி இன்னொரு விஷயம் உங்களுக்கு கூற மறந்துவிட்டேன். இந்த அனைத்து கூட்டாளிகளும் அனைத்து நாணய பைகளிலும் வேலை செய்யும். இது பைனான்ஸ் மற்றும் அனைத்து சிறந்தவற்றில் வேலை செய்யும். பைனான்ஸ் ட்ரஸ்ட் வாலெட்டில், இது காயின் ட்ரஸ்ட் வாலெட்லையும் வேலை பண்ணுறது. ஸோ அவங்க இன்னும் அதை புதுப்பிக்கல அப்படின்றது தோணுகிறது. எனக்கு தெரியல. ஆனால் இது ட்ரஸ்ட் வாலெட்டுகளிலும் வேலை பண்ணுறது. ஸோ நான் தானும் ட்ரஸ்ட் வாலெட்டை பயன்படுத்துகிறேன். சரி, அதனால் ட்ரஸ்ட் வாலெட்டிலும் வேலை பண்ணுறது. ஆகையால் ட்ரஸ்ட் வாலெட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியா? நீங்கள் அதை சோதிக்கலாம். அவள் சோஸ்தாடி மாற்றம் வெற்றி அடைந்தது. நான் அதை நகலெடுத்தேன். இப்போது மாற்றத்தின் அடையாளத்தை இங்கே ஒட்டவுமே. இதுதான் எனது மாற்ற அடையாளம். அதை ஒட்டு. சரி, பணப்பை முகவரி. நான் என் ஃப்ளாஷ் US.TT தேவைப்படும் பணப்பை முகவரி. ஆகவே நான் அந்த பணப்பை முகவரியை நகலெடுக்கிறேன்.
நன்றி. நான் பணப்பை முகவரியை உள்ளிட்டுள்ளேன். நான் இப்போது என் மின்னஞ்சல் முகவரியை உள்ளிடுவேன். அந்த முகவரி உள்ளிட்ட பிறகு எல்லா விவரங்களையும் உள்ளிட்டேன். அவர்களின் வாலெட் முகவரியை நகலெடுத்து நீங்கள் பணம் செலுத்த வேண்டும். பரிமாற்ற ஐடி உங்கள் உரிமையானதாக இருக்க வேண்டும். உங்கள் வாலெட் முகவரி நீங்கள் ஃப்ளாஷ் பயனர் ஐடி வேண்டும் வாலெட்டில். இது எப்படி இருக்கும்? இதை குலைக்காதீர்கள். உங்கள் மின்னஞ்சல் முகவரி தயவுசெய்து உங்கள் மின்னஞ்சல் முகவரியை சரியாக உள்ளிடவும், இல்லாவிட்டால் பயனர் அடையாளம் இழக்கப்படும். பின்னர் மோசடிகள் செய்ய வேண்டாம். இது சோஷியல் ஆட்டாகும். கேஸோ நீங்கள் சமர்ப்பிக்க கிளிக் பண்ணாக்கிட்டே உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கிடைக்கும். ஃப்ளாஷ் USDT வாங்கியதுக்கு கிறிஸ்துபுரி அன்பு. ஃப்ளாஷ் USDT பரிமாற்றம் எங்கே முடியும் என்று உங்களுக்கு முதலில் 15 நிமிடங்களில் நாங்கள் புதுப்பிப்போம். சரியா? ஆம். ஏதேனும் பிரச்சனை இருப்பின் நாங்கள் உங்களை மின்னஞ்சல் மூலம் தகவல் தருவோம். அதே விஷயம் நான் சொன்னேன். சரி, அதனால் USDT கொண்டு செலுத்தி வீட்டுக்கு வந்தேன். அதுக்கு பிறகு ஒரு மின்னஞ்சல் வந்தது. பாருங்கள், உங்கள் ஃப்ளாஷ் USDT வாங்கலுக்கான கோரிக்கையை உறுதிப்படுத்தவும். உங்கள் ஃப்ளாஷ் USDT வாங்கல் கோரிக்கையை நாம் பெற்றுள்ளோம். எங்களின் குழு உங்கள் மாற்றங்களை பெறும் மற்றும் அதனை சரிபார்த்த பிறகு கேள்விக்குரிய ஆண்டிலிருந்து 15 நிமிடங்களில் செயல்படுவோம். இயக்க விவரங்கள். இங்கு என் வாலெட் முகவரி. எங்கே எனக்கு 40 ஃப்ளாஷ் USDT வேண்டும். நான் பணம் செலுத்திவிட்டேன். தொடர்பில் இருங்கள். ஏதேனும் பிரச்சனை இருந்தால் நீங்கள் எனக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்ப முடியும். சரி, இப்பொழுது முடிவிட்டது. இப்போது ஃப்ளாஷ் விவரங்கள் வர காத்திடுவோம். இது 15 நிமிடம் ஆகும். நான் வீடியோவை ஒரு சிறிது வேகமாக்குகிறேன், அதனால் பார்த்து கொள்ளுங்கள். அப்படிங்களா? இப்போ 201 USDT என் வாலெட்டுக்கு மாற்றப்பட்டுள்ளது. நான் உங்களுக்கு தரிசிக்க விடுக்கிறேன். எனக்கு இப்பொழுது 201 USDT மாற்றப்பட்டுள்ளது. இந்த 200 USDT என்பது ஃப்ளாஷ் USDT. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 200 ஐக்கிய மாநில டாலர் தொடுமை இடத்தில் மாற்றப்பட்டுள்ளது. இது விகிதத்தில் அற்புதமான இணையதளம் நண்பரே. உண்மையிலேயே அருமையான இணையதளம். என்ன சொல்வதென்றால் இது மிக வேகமான பணியாற்றுகிறது. நான் இணையதளத்திலிருந்து ஐக்கிய மாநில டாலர் தொடனை 15 நிமிடத்திற்குள் பெற்றேன். நான் உறுதிப்படுத்தும் மின்னஞ்சலை பெற்றேன். அது வரவில்லை எனில் நான் அவர்களுக்கு கோரிக்கை செய்ய முடியும். பணத்திற்கு மதிப்பு சகோதரா, பணத்திற்கு பணம். இப்போது நான் இந்த USDT சூதாட்ட நிதியில் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதை பாருங்கள். இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள். ஃப்ளாஷ் USDT சூதாட்ட நிதியில் எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றியும் சேனலுக்கு சந்தா செலுத்துங்கள். மற்றும் தோழரின் விளக்கத்தில் இணையதளத்தின் இணைப்பை காணலாம். நீங்கள் அனைத்தையும் காணலாம்.